ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே நாக்கு ஊறுதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு 1/2 லிட்டர் பால் நல்லா அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா பொங்கி வர டைமில் நம்ம ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டோமா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும் பால். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு வடிகட்டி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சோமா பன்னீர் ரெடி. ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு 2 கேரட் துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நெய் கூடவே சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்குவோம். கலரி கொடுக்கும் போதே 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலரி கொடுத்தோமா அப்படி கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா திக்காயிட்டு நல்லா அந்த ஆடெல்லாம் சேர்ந்து வரல அதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரமாக விடுங்க. ஸோ இப்போ குங்குமப்பூ என்கிட்ட இருந்தது அதனால சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நம்ம ஒரு ஏலக்காய் தட்டி போட்டாலே போதும், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இப்போ பால் நல்லா திக்காயிட்டு ஆடை கட்டி வருது. அதை அப்படியே ஓர கட்டிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்தீங்களா 1 நிமிஷம் கலர்னாவே அந்த கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அப்படியே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் குங்குமப்பூ வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் 2 கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாதாம் பிசி நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ பாதாம் பிசின் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அது ஓவர் நைட் ஊற வச்சு நம்ம சேர்த்துக்க வேண்டியது. ஸோ இப்போ பாதாம் பவுடர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஸ்வீட்டுக்கு வெள்ளைப்பாகு வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை இதில் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 2 கலர் கலக்கிட்டு அப்படியே எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றி சுடவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு குளுன்னு குடிக்கலாம். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பவுடர் ஒரு 10 ருபீஸில் வாங்கி வச்சுட்டோமா, அது இந்த மாதிரி செய்கிறப்போ அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை இப்படியே குடிக்கணும் எனக்கு அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா நீங்கள் அந்த பாதாம் பவுடரை ஸ்கிப் பண்ணியும் செஞ்சு குடிக்கலாங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு குறவே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.